பாருங்க. 7ஆம் பாவகம் கெட்டு போய் ஒருத்தருக்கு எப்போ 2வது திருமணம் நடக்கும்? ப்ரீவியஸ் என்னோட வீடியோ எடுத்து செக் பண்ணி பாருங்க. 7ஆம் பாவகம் கெட்டு போய் 11ஆம் பாவகம் வலிமையாக இருக்கும் பொழுது, இந்த பாவகத்துல 11ஆம் பாவகமும் 11வது பாவகாதிபதியும் சரியான அமைப்புகள்ல இருக்காங்க. திருமணம் நடக்குமே. அவர் கொடுத்த ஜாதகத்துல ஒரே நேரத்துல சனி, செவ்வாயுடைய எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் காரக அமைப்புலாம் கிடைக்காது. தாம்பத்தியத்திலே விருப்பம் இல்லைங்களே அப்படின்னு கேட்டேன். அப்படியே உடைச்சு கேட்டேன். தாம்பத்தியத்திலே விருப்பம் இல்லைங்களே உங்களோட பார்ட்னருக்கு? உங்களுக்கு செவ்வாயின் வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரன், வீரியமான சுக்கிரன். அதுதாங்க எங்களுக்குள்ள பிரச்சனையேன்னாரு. யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உங்களையே தப்புன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தாங்க 7.5 சனி. கோச்சாரத்த மிக்ஸ் பண்ணோம். ப்ரீவியஸ்ல நான் சொன்ன சகல அமைப்பையும் அந்த அந்த லாஸ்ட் வீடியோ ஜோதிட பொருத்தம் ஃபைனல் எபிசோட் இருக்குல்ல, அந்த ஃபைனல் அந்த பார்ட்ட எடுத்து இந்த ஜாதகத்துல கம்பேர் பண்ணி பார்த்து எது வரலன்னு சொல்லுங்க. நான் ஜாதகம் பார்க்கவே விட்டுருவேன். இந்த ஜாதகம் நேத்து தான் எனக்கு வந்தது. ஆனா இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் நான் அந்த ஜாதகத்துல பேசியிருக்கேன். ஏன்னா 6, 8 வரக்கூடாது. 6, 8